தமிழக வெற்றிக்கழக அரசு போதைப் பொருளுக்கு பல்வேறு முயற்சிகள் பண்ணிருக்காங்க, நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இப்ப தொண்டாமுத்தூர் பகுதியில் பாத்தீங்கன்னா வடநாட்டுக்கு சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா தொண்டாமுத்தூர் பகுதியில கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்கு, லாட்டரி அதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்றோமா? ஏன்னா இங்க ஸ்லம் ஏரியா நிறைய இருக்குங்கன்னா இதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க. இது கடந்த காலத்துல இருந்த அவங்களே தான் இப்பவும் இருக்காங்க. எந்த ஒரு அரசு அதிகாரி யாருமே மாற்றப்படாதனால தொடர்ந்து இது நீடிட்டு இருக்கு. எப்படி நான் பாக்குறோம், செயல்படுத்துறதுக்கு என்ன திட்டம் கொண்டு இல்ல போதைப் பொருளை தடுக்கிறதுக்கு உண்டான இரும்பு கரம் கொண்டு நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இது எல்லாருக்கும் உண்டான பொறுப்புகள். இது அரசாங்கத்துக்கு மட்டும் பொறுப்பு என்று நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. ஊடக உங்களுக்கும் உண்டான பொறுப்புகள், பொதுமக்கள் எல்லாருக்கும் உண்டான பொறுப்புகள். அந்தந்த பகுதியில் எங்க போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குதோ அதை நிச்சயமாக அவங்க தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த தீவிரமாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறோம். அதே போல எல்லா இடங்கள்லயும் எல்லாருக்கும் உண்டான பொறுப்புகள். சமூகத்துல இன்றைய மாணவர்கள் இன்று சீரடைகிறார்கள், நாளைக்கு அது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அதை பாதிக்கப்படுவாங்கிறது எல்லாம் உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். இன்னைக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு பிள்ளைகள் கெட்டு போறாங்க சொல்ல கடந்து போற விஷயங்கள்ல நாளைக்கு எல்லாரோட வீட்டுக்குள்ளேயும் இது நடக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறோம். எல்லாருடைய பொறுப்பு, சமூக ஒரு பொறுப்பு, விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். அப்ப மட்டும்தான் முழுமையாக இதை நம்ம செயல்படுத்த முடியும் என்று கேட்டுக்கிறேன். அதை எல்லாரும் சேர்ந்து செயல்படுத்துவோம். இன்னைக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. பத்திரிகைகள் உங்களுக்கு எங்களோட அதிகமாக மக்களை சந்திக்கிறீங்க, பாக்குறீங்க. எந்த இடத்துல நீங்க போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறது, எந்த இடத்துல எந்த என்ற தகவலை நீங்க அளிக்கும் பட்சத்துல நீங்க தகவல் அளிப்பவர்கள் ரகசியம் பாதுகாக்கப்பட்டு அதுக்கு உண்டான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். சென்னைக்கு அடுத்த பெரிய நகர கோவை இருக்கு. ஆனா இங்கேயும் ஜாதிய தீண்டாமைகள் இருக்கு. இப்போ அது முதல் கட்டமா ஒரு இதை ஒழிச்சிருக்கீங்க. முதல் கட்டமாக இல்ல சார், நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அது உறுதியான ஒரு நடவடிக்கையோட இருப்பாருங்க நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய இடத்துல இந்த மாதிரி தீண்டாமைகள் பிரச்சனைகள் இருக்குன்னு இப்ப பத்திரிகையாளர் கூட சொன்னாருன்னா நீங்க அடுத்த கட்டமா இதுக்கான முயற்சிகள் என்ன? மாண்பு முதலமைச்சர் அவருடைய பார்வையில தீண்டாமை என்பது பாவச்செயல் என்பது எல்லாரும் அறிந்துதான் செயல்படுகிறார். அது நிச்சயமாக நமது அரசு அதற்கு என்றுமே வழி கொடுக்காது. நாம் உறுதியாக அனைத்து மக்களுக்கும் உண்டான ஒரு அரசாக தான் நமது மாநில முதலமைச்சர் செயல்படுவார் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அது மாநில முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைப்படி செயல்படுத்தும். பழங்குடியினருடைய நிலங்கள் இங்க பழங்குடியினருடைய நிலங்கள் கேரளாவை போல அவங்களுக்கு திரும்பி ஒப்படைக்கப்படுவதில்லை. நிறைய முதலாளிகள் ஏமாத்தி அவங்களுடைய சொத்தை அபகரிச்சுட்டு திரும்ப அவங்களை துரத்தி விட்டுறாங்க. அப்படி ஆணைக்கட்டி பகுதி இங்க கோவை மாவட்டத்தில் பெரும்பான்மையான பகுதிகளில் பழங்குடியின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க சார்? அதுக்குள்ள தரவுகள் அளிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். நியாயம் இருக்கும் இடத்துல நிச்சயமாக அதுக்குள்ள நீதியை வாங்கி தருவது எங்களுடைய கடமை. முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்திருக்காரு. அதை நாங்கள் செயல்படுத்தணும். காவல் நிலையத்துல பழங்குடியினர் போனாலே காரமடை மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் புகாரை எடுப்பதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு கூட மினிஸ்டர் உங்களை பார்த்து கொடுத்திருக்காங்க, எங்கிட்ட கொடுத்திருக்காங்க சார். அந்த புகார் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாருன்னா சாப்பாடு கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் கவனத்திற்கு எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த கோவை மாவட்டத்துல எல்லா மக்களுடைய பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் பொறுப்பு அமைச்சர். ஆகவே இப்ப நீங்க சொல்லி இருக்கிறதை தாண்டி கூடுதலா நாங்க தீவிரமா செயல்படுறோம். பொறுப்பு அமைச்சர் அதுல பொறுப்பா மக்களுக்கான களப்பணி ஆற்றுவாங்க. வால்பாறையில் இறுதி ஒரு கேள்வி. வால்பாறையில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக அரசு வந்த உடனே ஒரு ஜியோ போட்டாங்க. 434 ரூபாய் கூலி உயர்வு கொடுக்குன்னு சொல்லிட்டு 380 திருப்பாளர் இது நாள் வரை அமுல்படுத்தப்படவில்லை. வால்பாறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமான நிலம் கிடையாது. அந்த பகுதி மக்களுக்கு அங்கிருந்து ரிட்டையர்ட் ஆனாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தான் திரும்பி வர்றாங்க. இங்க வாடகை வீட்டுல வசிக்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. வால்பாறையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அங்கேயே வீடுகள் ஒதுக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா? அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்படும்? வால்பாறை மக்களுடைய பிரச்சனை மனுவா கொடுத்துருக்குறாங்க, தலைமைச் செயலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. நாங்க அது இப்பதான் அமைச்சர்கிட்ட பேசிட்டு வந்தோம். வால்பாறைக்கு நம்ம தனியா போய் அவங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை கண்டறிஞ்சு அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவங்களுடைய கவனத்திற்கும் இதை கொண்டு செல்லும். நேரடியாக கலாய்வு செஞ்சு அதுக்குண்டான முடிவுகள் எடுக்கப்படும்.